இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். பாலா எப்போடா மாட்டுவான்னு நான் இருந்தேன். பாலா எப்போ சிக்குவான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இந்த மனநிலையை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? யாருமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பெருசா நினைக்கிறது இல்லை. சாதாரணமா எப்போ ஒருத்தன் அழிவான் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு. ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல? சர்வதேச கைக்கூலியா? ஐயா நான் தினக்கூலி. ஒரு அவசர உதவிக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக் ஆயிருக்கு செய்யும். அந்த அளவுக்கு என்ன கொடூரக்காரனா பாலா. அவர் தேசத்துக்கே ஒரு எதிரான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி விமர்சனம் அவர் ஜேர்னலிஸ்ட் வைக்கிறாரு. பாபா படத்தில் சொல்லுவார், ஏற்கனவே இங்கே அடிச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டீங்க, இப்போ இங்கே அடிச்சு இன்னும் பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரணமாக நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காப்புல பாலா. இப்போ நீங்கள்லாம் சொன்னதுனால அவர் இன்னும் ஒரு கேட்டகரி வந்துட்டார். அவருக்கு நிறைய ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஃபண்டிங் வருது. அமெரிக்காவுக்கு ஒரு வந்ததே நான் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தாப்புல. அதுவும் நான் தான் இருந்தேன், கூட தான் இருந்தேன். அப்போ என்ன ஃபண்டிங் வந்துச்சு எனக்கு தெரியலையே. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அவருக்கு எப்படி சம்பளம் வருது? என்ன ஹாஸ்பிட்டல் கட்டினாரு? கிளினிக் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிளினிக்கோட ஸ்கொயர் ஃபீட் என்ன? அமுதவாணன் அவர்களோட இடமும் அதுல கொஞ்சம் இருக்கு. சரி, அமுதவாணனுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? அது 1/4 கிரவுண்ட் வாங்கினேன்னு அவர் வீடியோல போட்டிருந்தாரு. கேபி 1/4 கிரவுண்ட்ல கட்டுறதுக்கு உங்களுக்கு அது பாதி, ஐ மீன் அவர் அதுக்காக நான் பாகுபலியில நடிக்க முடியும் 1/4 கிரவுண்ட் கட்டுறதுக்கு? அமுதவாணன் தான் பாலாவை மிகப்பெரிய உயரத்தை கொண்டு வந்து நான் சொல்லுவேன். அமுதவாணன் ஒரு அண்ணனாவே பார்த்தா அண்ணன் குடும்பம்னு சொல்லி எல்லாரும் பார்த்தோம்ல. பாலா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வந்துட்டார். தனியாக வீடு கட்டலாம், தனியாக ஃப்ளாட் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலையே. அதே மாதிரி அமுதவாணன் வீட்டில் ஒரு ரூமில் சாதாரணமாக தான் இருக்காங்க. இப்பவும் அப்படி தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கும். கேபிஓவி பாலா அவர்கள், கேபிஓவி பாலா அவர்களை பத்தி நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடியுமே அவர் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவா பேசுனதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசுவோம். முதல்ல இந்த இதுல நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன கேள்வி கேட்குறியோ அந்த ஸ்டாண்ட்ல தான் நான் யோசிக்கணும். நீ முதல்ல என்ன கேள்வினே நீங்க கேளு. ஓகே, நான் கேபிஓவி பாலா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் கெட்டது பண்ணாருன்னு சொல்றதை தாண்டி அவர் தேசத்துக்கே ஒரு எதிரான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி விமர்சனம் அவர் ஜேர்னலிஸ்ட் வைக்கிறாரு. அதற்கு உங்களோட பதில் என்ன? அவர் ரஜினிகாந்த் பாபா படத்தில் ஒன்று சொல்லுவார். நான் எல்லாத்துக்குமே எனக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குவாங்க. பாபா படத்தில் சொல்லுவார், ஏற்கனவே இங்கே அடிச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டீங்க, இப்போ இங்கே அடிச்சு இன்னும் பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னுவார். அது மாதிரி ஒரு சாதாரணமாக நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காப்புல பாலா. இப்போ நீங்கள்லாம் சொன்னதுனால அவர் இன்னும் ஒரு கேட்டகரி வந்துட்டார் பாலா. ஓகே, அவ்வளோதான். தேச துரோகி அந்த இதுன்னு என்ன சொன்னீங்க? அது தேசத்துக்கே பெரிய பிரச்சனையா இருப்பாரு பிற்காலத்தில் அப்படின்ற காலத்தில் தேசத்துக்கே பெரிய பிரச்சனை தெரில. அந்த மாதிரிலாம் எதுவும் தெரில. அது மாதிரிலாம் அவர்கிட்ட என்ன இருக்குது? 4 பேருக்கு நல்லது செய்யும் போது என்ன தேசத்துக்கு பிரச்சனையா? அப்போ நல்லது பண்ணுறதுனால அப்படின்னு மட்டும் அவர் சொல்லலை. அவருக்கு நிறைய ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காலேருந்து ஃபண்டிங் வருது. இந்த மாதிரியான நிறைய குழுக்கள்ல இருந்து அவருக்கு ஃபண்டிங் வருது. அமெரிக்காவுக்கு ஒரு வந்ததே நான் இருக்கும்போது தான் மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தாப்புல. அதுவும் நான் தான் இருந்தேன், கூட தான் இருந்தேன். அதுக்கு அப்போ என்ன ஃபண்டிங் வந்துச்சு எனக்கு தெரியலையே. சரி, உங்களுக்கு அதாவது என்னென்னா பாதி பேருக்கு முழுசாக விஷயம் தெரியாதுல்ல. அமெரிக்கா வந்தாருலாம், இல்லைன்னு சொன்னேன். அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்காலேருந்து ஃபண்டிங் வருது. நான் கூட தான் அமெரிக்கா போட்டேன். எனக்கு என்ன ஃபண்டிங் தந்தாங்க? யாரும் ஃபண்டிங்கெல்லாம் தரமாட்டாங்க, எந்த ஊர்லேயும் தரமாட்டாங்க. அது யாராவது நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நான் ஹெல்ப் பண்ணுறேங்க, நீங்களும் அதை கொஞ்சம் அவங்களுக்காக செய்யுங்கன்னு வாங்க. நிறைய பேர் செய்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கவங்க அது என்ன அந்த ஃபண்டிங்கில் என்ன தப்பு இருக்குது எனக்கு தெரியலையே. இங்கே ஒரு சில பேருக்கு நம்ம ஃப்ளட்டு வந்தப்போ அந்த குழந்தைங்களுக்குலாம் புத்தகம்லாம் நினச்சி போச்சு, பேக் எல்லாம் வீணாக பிடிச்சுங்கப்போ அமெரிக்காவிலேருந்து என்னோட நண்பர் ராஜேந்திரன் வந்தபோது பிளாக் பாண்டி ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருந்தாப்புல. ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி புத்தகம் நினைஞ்சு போச்சு, பையெல்லாம் வாங்கணும் அப்படின்னோடனே என் நண்பர் ராஜேந்திரன் சிகாகோவில் இருக்கார். உடனே அவர் சரி நான் காசு தரேன் அப்படின்னாரு. காசு தந்தார். இப்போ அது பேர் ஃபண்டிங்கா? அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சர்வதேச கைக்கூலியா அது பிளாக் பாண்டி? இல்லை, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய அளவில் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும், எடுக்கணும், அதை ஒரு இதில் போடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் மூலியமாக அதை இது பண்ணி நல்லது செய்கிற மாதிரி அவங்க நிறைய பணத்தை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு எப்படி வைக்க முடியும்? அது ஒரு இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ட்ரஸ்ட்டில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் பணத்தை இது பண்ணி எல்லாம் டிரான்சாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. தனி ஒரு மனிதனுக்கு எப்படி பண்ண முடியும்? அவ்வளோலாம் அனுப்பவே முடியாது. முதல்ல அமெரிக்காவிலேருந்து அனுப்புனா எல்லாமே ஒயிட் ஆச்சே. அமெரிக்காவில் பிளாக் மணியே கிடையாது. ஓகே,
எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது அதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு காசு வந்து ஒயிட்டில் தான் கொடுப்பாங்க. ஒயிட்லனா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆமாம், குறிப்பிட்ட டாலர்ஸ் வரைக்கும் தான் கையில் எடுத்து வரலாம். அதுக்கு மேலே ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் கொடுக்க முடியும்? சரி, இப்போ இன்னொரு இது என்னென்னா, அவர் நல்லது பண்ணுறாரு, அவர் அதை வந்துட்டு வெளிப்படையாக போடுறாரு, இன்ஸ்டாகிராம்லலாம் போடுறது வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால. இப்போ என்னென்னா, இப்போ இவருக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு ஏன் பேசணும்? ஒருத்தர் வந்துட்டு இவருக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி இது பண்ணாங்க, முதல்ல இது ஏன் ரிசர்ச் பண்ணி எடுக்கணும்? அது போய் அவரை போய் கேளுங்க, ஏன் எகென்ஸ்டாக பேசுகிறீங்க? இல்லை, உங்களுக்கு மேபி தெரியலாம்ல. ஒரு நான் எகென்ஸ்டாக இல்லையே, நான் வந்து பாலா செய்கிறது நல்ல விஷயம் தானே சொல்கிறேன். சரி, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குல்ல. பாலா வந்து இப்போது பாலா வந்து நான் ஒரு பைக் வாங்கிட்டேன், நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னோடனே பாலாவை ரசிக்கிற அந்த சின்ன பசங்க எல்லாரும் வந்து நானும் அதே மாதிரி ஃபோன் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு தான் போவாங்க. ஸோ ஜென்ரலாக அது ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்களோ, பாரு என் தலைவன் அதை செய்கிறான் நான் செய்கிறேங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் எப்பவுமே ஃபாலோ ஆகும். ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், ஒருத்தரை இம்ப்ரெஸ். இப்போ நான் வந்து ரஜினி சார் போட்ட கண்ணாடியெல்லாம் நான் வாங்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த மாதிரி தானே ஒரு ஃபீல் இருக்கும். பாலா நல்லது செய்கிறார் அப்படின்னா அதை விஷயத்த அவரை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நாமளும் அது மாதிரி சம்பாதிச்சு 4 பேருக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக அது இன்ஸ்பிரேஷன் தானே. அதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே, அது இன்ஸ்பிரேஷன் தான். பட் ஐ காட் அ நியூ ஃபோன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டு இப்படி பாட்டு அன்பாக்ஸ் பண்ணி அதை போட்டு ஐஃபோன் எடுத்து இப்படி காமிச்சு திஸ் மை நியூ ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே வந்து நமக்கும் ஃபோன் வாங்குற டெம்டேஷன் வருது. அவன் பிரியாணி சாப்பிட்டா நமக்கு பிரியாணி சாப்பிடணும்னு டெம்டேஷன் வருது, அவன் ஃபோன் வாங்கினா நமக்கு ஃபோன் வாங்கணும்னு டெம்டேஷன் வருது. இப்போ பாலா நல்லது செஞ்சு அதை வந்து அழகாக ஒரு வீடியோ எடுத்து நான் அந்த மாதிரி ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கேன், அவர் பயங்கரமாக ஹாப்பி ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த டெம்ட் ஆகணும்ல செய்கிறதுக்கு. உடனே செய்கிறவங்கள பார்த்து நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ வந்து பப்ளிசிட்டிக்காக தான் செய்கிறேன்னு எப்படி சொல்லுவீங்க? இதை தாண்டி ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, கேபி பாலா ஈவென்ட் பண்ணுறாரு, படம் நடிக்கிறாரு, ஓரளவுக்கு சம்பளம் வரும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அவருக்கு எப்படி சம்பளம் வருது? என்ன இவ்வளோ கட்டினாரு, கிளினிக் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு அந்த இது காசு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாங்க. கிளினிக்கோட ஸ்கொயர் ஃபீட் என்ன? இல்ல, எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல. அது அமுதவாணன் அவர்களோட இடமும் அதுல கொஞ்சம் இருக்கு. சரி, அமுதவாணனுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? அது 1/4 கிரவுண்ட் வாங்கினேன்னு அவர் வீடியோல போட்டிருந்தாரு. கேபி 1/4 கிரவுண்ட்ல கட்டுறதுக்கு உங்களுக்கு அது பாதி, ஐ மீன் அவரு பாகுபலியில நடிக்க முடியும் 1/4 கிரவுண்ட் கட்டுறதுக்கு? இல்ல, அது வந்து அமுதவாணன் தான் பாலாவை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து நான் சொல்லுவேன். இன்ட்ரடியூஸ் பண்ணல. பாலா வந்து காரைக்காலில் ஒரு ஷோ பண்ணும்போது அமுதவாணன் வந்து பார்க்குறாப்புல, பார்த்தோன்னா அமுதவாணன் சொல்கிறாரு படித்து முடிச்சுட்டு அப்புறமா வா அப்படிங்கிறாப்புல. சரிண்ணே அப்படின்னு போயிட்டான். அப்புறம் அப்படியே தொடர்பில் இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் படித்து முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். இது அமுதவாணனே என்னோட இன்ட்ரடியூஷன். நேராக வீட்டுக்கு வந்தான். அண்ணே நீங்கள் தான் சொன்னீங்க படித்து முடிச்சு, என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டேன், இப்போ என்ன எப்போ கிளம்புற அப்படின்னா, எங்கே கிளம்புறது, உங்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அப்படியே வீட்டில் தங்கினது தான். சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டாள். அமுதவாணன் ஆல்ரெடி நிறைய பிரதர்ஸ் அவருக்கு. ஸோ அமுதவாணன் வந்து பாலாவை தன்னோட தம்பி மாதிரியே பார்த்து கூடவே வச்சுருந்தாப்புல. பாலா வந்து அமுதவாணன் ஒரு அண்ணனாவே பார்த்து அண்ணன் குடும்பம்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாப்புல. வெறும் டிவியில் பண்ண நிகழ்ச்சிக்கு அதுக்கப்புறம் வளர்ந்து வந்துட்டான்னு வெளில கூட போயிருக்கலாம். பாலா அதுவே பண்ணலையே. பாலா வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டார். தனியாக வீடு கட்டலாம், தனியாக ஃப்ளாட் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலையே. அதே மாதிரி அமுதவாணன் வீட்டில் ஒரு ரூமில் சாதாரணமாக தான் இருக்காப்புல. இப்பவும் அப்படி தான் இருக்காப்புல. இன்னமும் அமுதவாணன் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. இன்னமும் அமுதவாணன் பாலாவை பற்றி சொல்கிறவங்களுக்கு பாலா எங்கே இருக்கிறார், பாலா என்ன மாதிரி சாப்பிட்றாரு, பாலா என்ன ட்ரெஸ் பண்ணுறான், என்ன கிளினிக் கட்டுறாப்புல, எவ்வளோ கிரவுண்டில் கட்டுறாப்புல, என்ன மாதிரி கட்டுறாப்புல, எதுக்காக கட்டுறாப்புல, இது எதுவுமே தெரியாமல் எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அப்படின்னா, அது சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதோ சிவாஜி யூனிவர்சிட்டிஸ், சிவாஜி ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சாதாரணமாக வந்து என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 1/4 கிரவுண்டுக்கு நேரம் ஒன்று கட்டிடுவோம் அப்படின்னா ஒரு கட்டுறாங்க. இது கட்டுறதுக்கு என்ன சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு இருக்காங்க. கட்டி தளம் போட்டாங்களா, ஹாஸ்பிட்டல் கட்டாங்களா? இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுறாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது கிளினிக்குன்னு சொன்ன இப்போ பழைய வார்த்தையில் கிளினிக், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஒரு ஆஸ்பத்திரின்னு வாங்க. அது மாதிரி சாதாரணமாக சொன்ன ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இருக்கேன் நான். அதுக்கு இப்போ அமுதவாணனும் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. நல்ல விஷயம். அமுதவாணன் என்கிட்ட சொன்னாப்புல, இல்லையா இது மாதிரி கேட்டாப்புல, நானே என்னோடய இடத்தையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு. நல்ல விஷயம். அது நல்ல விஷயம். ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்துல வெளியில் போய் வைத்தியம் ஆகணுங்கிறவங்களுக்கு அந்த இடத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிளினிக் மாதிரி கட்டினா கூட ஒரு 24 ஹவர்ஸ். இப்போ இங்கெல்லாம் ஒரு இடம் பார்க்குறேன், 24 மணி நேரம் மருத்துவ சேவைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார். சின்னதாக ஒரு கிளினிக் வச்சுருக்கார். அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். இப்போ ஏதாவது ஒன்றா தம்பி நீ நேரம் வடபழனி போங்க, அந்த இடத்துல 24 மணி நேரத்துக்கு மருத்துவ சேவை இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அது ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையாகுது? இப்போது சர்ச்சை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் அதை பேச ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு டாக்கு. இப்போ டாக் என்னென்னா,
நிறைய பேர் அந்த ஜேர்னலிஸ்டுக்கு சப்போர்ட்டாக நிறைய என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பாலா எப்போடா மாட்டுவான்னு நான் இருந்தேன், பாலா எப்போ சிக்குவான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன், கடைசியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் இப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி இது ஒரு நியூஸ் வந்தால் அந்த நியூஸை பற்றி பேசுறது வேற, அந்த நியூஸுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே யாரும் இந்த மனநிலையை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? யாருமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பெருசாக நினைக்கிறது இல்லை. சாதாரணமாக எப்போ வந்து ஒருத்தன் அழிவான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப நெகட்டிவாக ஆயிடுச்சு. யாருமே வந்து என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேனே, நல்லா சம்பாதிக்கிறேன், வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா இருங்க தம்பி, நல்லா பண்ணுங்க அப்படியான்னு சொல்லலை. இன்னது ஆரோக்கியமாக இருக்கியா, சம்பாதிக்கிறியா, இன்னது கார் வாங்க போறியா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறாங்க. அதாவது இவங்களால வாங்க முடியல, இன்னொருத்தரால் வாங்கினாலும் பிரச்சனை, இவங்களுக்கு செய்ய முடியல. இப்போ எல்லாராலையும் செய்ய முடியாது. இதே இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ என்னையும் சேர்த்துது. நான் வந்து எங்கள் ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து வருஷம் வந்து நாங்கள் ஒரு 150 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். இது ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் பெரிய பப்ளிசிட்டி எதுவும் பண்ணதில்லை, பட் 6 வருஷமாக பண்ணுறோம். எங்களால் அவ்வளோதான் பண்ண முடியுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம், ஏன்னா ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, நம்மளுடைய லைஃபு எல்லாமே பார்க்கணும். அது நான் பார்த்துட்டு செய்ய முடியுது. பாலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்க ஃபேமிலியில் நீ உன் நினச்சதை செய்ப்பான்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எல்லார் ஃபேமிலியும் இந்த ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பாலா நல்லா செய்கிறதுக்கு காரணம் அவங்க ஃபேமிலியும் ஒன்று இல்லையா? அப்படி எல்லாரும் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்ததுனால அவன் வந்து தான் சம்பாதிக்கிற காசில் தான் செலவுக்கு, இங்கே எல்லாமே தனி மனித செலவுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் போகிறோம். அவன் ரொம்ப எளிமையான ஒரு ஆள். எங்கேயாவது பாலாவை வந்து நீங்கள் ஒரு கிராண்டான ஒரு சட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? எப்போவுமே வந்து நார்மலாக தான் ஒரு டிஷர்ட் போட்டு நார்மலாக தான் வருவாப்புல. ஏதாவது ஷோனா மட்டும் அவங்க கொடுக்குற காஸ்ட்யூம் போடுவாப்புல. எங்கேயுமே போட மாட்டான். எங்கேயுமே அந்த கிராண்டியரை காமிச்சதே இல்லை. ஃபாரின் ஷோ வரும்போது ஒரு ஜெர்க்கின் எடுத்தானே போட்டானே அப்படின்னா இவ்வளோதான். அவன் வந்து தேவைக்கேற்ப வாழ்பவன். தனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக மீட் பண்ணோம், ராத்திரியெல்லாம் பேசிகிட்டு இருந்து டீ குடிச்சிட்டு வந்தோம். அதே டீ கடையில் டீ தான் குடிச்சோம். அதுக்காக வாங்கினேன் 5 ஸ்டார் ரோட்டில் போய் இது சாப்பிட்லாம், காஃபி சாப்பிட்லான்னு சொல்லவே இல்லையே. அதே டீ கடை, அதே டீ குடிச்சோம், பேசிகிட்டு இருந்தோம். அவன் எளிமையான வாழ்க்கை. அது பல பேருக்கு பார்க்கும்போது வந்து அது ஆஹா பாலா மாட்டிக்கிட்டான், அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் எ கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி. பாலா வந்து இட்ஸ் எ வெரி நைஸ் பர்சன். ஒருத்தருடைய கேரக்டரை டெஸ்ட்ராயே பண்ணக்கூடாது. நான் ரிவர்ஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் நடித்த படத்தில் அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறத நானே என்னோட ரிவ்யூவில் சொன்னேன். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும், பாலா நீ சரியாக நடிக்கலை, நடிப்பு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது, நீ ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்ட, ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஸ்டாமரான மாதிரி இருக்குது, அந்த ஹீரோவாக நடிக்கிறது, அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறதுன்னு சொன்னேன். அந்த விமர்சனத்தை பண்ணால் பரவாயில்ல. அதை விட்டுவிட்டு அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அவர் வந்து என்னவோ அவர் வெளிநாட்டு கைகூலி அவர் இதை பண்ணுறாரு, அது ஏதோ கம்பேர்லாம் பண்ணாங்க. அவரோட கம்பேரிசன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, யாரையோ கம்பேர் பண்ணாங்க, யாரோ ஏதோ ஒரு நாட்டில் இன்னொரு ஸ்டேட்டில் யாரோ. ஆமாம், பக்கத்து ஸ்டேட்டில் ஹர்ஷா ஷாய் அவரை பற்றி. யார் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வீடியோ, ஐ மீன் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணி வீடியோ போடுவார், நிறைய பேத்துக்கு போய் காசு கொடுப்பாரு, அதை வீடியோ போடுவார். ஹர்ஷா ஷாய்க்கு எது காசு? பேக்ரவுண்டாகவே அவர் கொஞ்சம் பெரிய ஆள், ஃபேமிலியாகவுமே அவர் பெரிய ஆள், தென் அவருமே நிறைய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. அவர் ஃபேமிலியாக பெரிய ஆள், பேக்ரவுண்டில் பெரிய ஆள், பணக்காரர். அப்போ அவர் செஞ்சால் தப்பு இல்லை. அவர் அது மட்டும் தான் செய்கிறாரு, அதை வச்சு அதை இன்ஸ்பயர் ஆகி இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பாருப்பா. கையில் காசு இருக்கவன், நிறைய காசு வச்சுருக்கிற பணக்கார பையன், அவன் வந்து செய்கிறது பெருசா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டில் அவன் போடுற செருப்பு கூட அவன் வந்து நல்ல செருப்பு இருக்காது பாலாவுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்து அவன் ஆங்கர் ஆகி நல்லா சம்பாரித்து ஷோஸ் பண்ணி வெளிநாடு போய் அவன் செய்கிறது பெட்டரா? பாலாண்ணன் பண்ணுறது தான் கரெக்டு. அப்போ பாலாண்ணன் பண்ணுறது கரெக்டுன்னா நீங்கள் எப்படி அவரோட கம்பேர் பண்ணுவீங்க? அந்த பையன் ஏதோ வீடியோக்காக போட்டான்னா ஓகே, அது விட்டுரு, அது அவங்க ஊரை சேர்ந்தது, அவனையும் இவனையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? புரியுது. எப்படி நீங்கள் இவனோட லைஃப் ஸ்டைல் வேற, எப்படி போய் ஆந்திராவில் ஒரு ஹர்ஷா ஷாய்னு ஒரு பணக்கார பையன் செய்கிறதையும் இவர் செய்கிறதையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் செய்கிறாரு, அது எனக்கு புரியலையே. அது நீங்கள் எப்படி கம்பேர்? அது அவர் ஜேர்னலிஸ்ட், அவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணா, அதை வந்துட்டு இவர் அப்படியே காப்பி கேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இதில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாரு, அவரும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாரு. அது ஒருத்தருடைய பார்வை, அது இதோட இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை தான். அதனால் அவர் மேலே நான் யார் மேலேயும் நான் தப்பே சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு வெவ்வேறு பார்வை இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தரோட கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த பையன் பணக்காரன் அப்படிங்கிறீங்க, அந்த பையனுக்கு ஏதோ காசு வருதுங்கிறீங்க, அவனுக்கு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருக்குங்கிறீங்க. அவன் கட்டுக்கட்டாக பணம் தரானோ, இல்லை வண்டி வாங்கி தரானோ, ஆட்டோ வாங்கி தரானோ, ஏதோ ஒன்று வாங்கி தரான், ஏதோ ஒன்று பண்ணுறான், அது வீடியோ போடுறான்.
பாலாகிட்ட அந்த மாதிரி எதுவும் காசே இல்லையே. அவன் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. எங்கேருந்து புது ஆம்புலன்ஸ் வாங்கினாங்க? அவ்வளோலாம் காசு இல்லையே. புது ஆம்புலன்ஸ் 6 லட்ச ரூபா, வண்டியே 6 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா மாறுதி இல்லை. எப்படி போய் புதுசு வாங்க முடியும்? இப்போது எனக்கு என்னென்னா, இது எப்படி இவங்க திடீர்னு போயிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் பிளேட்லாம் பார்த்து அதை வந்துட்டு கிராஸ் செக் பண்ணி அது வந்துட்டு இன்னொரு ஃபாரின் வெஹிக்கிளோட வண்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு அவங்க நிறைய ஒரு எவிடன்சஸ்லாம் காட்டி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அப்போ இது எவ்வளோ நாளாக இவங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன மோட்டோவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் போய் ரிசர்ச் பண்ணாரா? இல்லை, அந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோவில் அதை பேசியிருப்பாரு. அவர் பேசினாரா? அவர் ரிசர்ச் பண்ணாரா? வீடியோ ப்ரூஃப் எல்லாம் கட்டு இதனால தான் இந்த வண்டி நம்பரை பாருங்க, இது வந்து வேற ஒரு இது, ஸோ இந்த வண்டியே ஃபேக்கு, இவர் பண்றது எல்லாமே போலி அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ப்ரூஃப் காட்டி. தெரியல அந்த மாதிரிலாம் எனக்கு. அதாவது வண்டி ஃபேக்குன்னா அதான் சொல்கிறேன்ல, இப்போது நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கும்போது அந்த யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்க ஜென்யூனாக இருந்திருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு காசு கொண்டு போய் கூட கொடுத்து வாங்குவீங்க. ஐயா என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஒரு கார் தாங்கன்னு கூட சொல்லுவீங்க. அவங்க வந்து சரி சார் நான் கார் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எங்கள் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு. அந்த கார் அவங்க ஒரிஜினலாக சம்பாரிச்சு தான் வாங்கினதா இல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஸோ வாங்கின இடம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேணால் நம்பர் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பாலா மேலே தப்பு கிடையாது. நான் அதை அடித்து சொல்லுவேன், பாலா மேலே தப்பு கிடையாது. எதுக்காக போய் அதை செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்குறேன்னா, ஃபேக்காக அதுவும் ஒரு ஆம்புலன்ஸு ஒரு அவசர உதவிக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக்காக இதுக்கு செய்யணும். அந்த அளவுக்கு என்ன கொடூரக்காரனா பாலா? இல்லை, உயிரை வந்து பணைய வச்சு இன்னொருத்தர் உயிர் போகுது, அதில் வந்து அவங்க உயிருக்கான சிகிச்சை நடக்க போகுது. ஒரு அவசர உதவிக்காக தேவைப்படுற ஆம்புலன்ஸை தப்பாக கொடுக்குற அளவுக்கு மோசமாக வேற ஏதாவது கொடுத்துருந்தான்னு சொல்லுங்கள். காசு கொடுத்தாப்புல, கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாப்புல, இது எல்லாமே வந்து கள்ள நோட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது கூட ஏதாவது விசாரிப்பாங்க, இதெல்லாம் ஏதுப்பா அந்த நோட்டுன்னு. உயிரை காக்கும் இதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாப்புல அப்படின்னா பாலா என்ன அவ்வளோ குடும்பக்காரனா ஏன் சித்தரிக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவங்க வைக்கிற மொத்த விமர்சனமே என்ன அப்படின்னா, ஒரு மோட்டோவாக நான் அந்த வீடியோவில் பார்த்தது என்னன்னா, போலி விளம்பரத்தை தேடிட்டு இருக்காரு பாலா. ஸோ அந்த விளம்பரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. சரி, அது வந்து இப்போது எனக்கு வந்து என்னென்னா, சில நேரத்தில் வந்து இல்லை தவறு செய்வதை விட தவறு செய்ய தூண்டியவர்கள் யாருன்னு கேட்பேன். ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து கேட்டாங்க அந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து நானும் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசுவார். அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் எதுக்கு அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கேட்குறீங்க? அப்போ நீங்கள் இவங்க தான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஆமாம், கரெக்டாக அந்த ஏதோ ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட பேசுகிற மாதிரி. ஆமாம், அது பேசுனது அவர் கிடையாது, ஜேர்னலிஸ்ட் கிடையாது. இது பேசி அந்த ஆங்கர் அவர் எடுக்கிறாரு. இப்போ அதையும் காட்டுங்களேன். ஆங்கர் எடுக்கல, ஆங்கர் ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறார். அதாங்க ஆங்கர் வந்துட்டு ஆங்கர் கிட்ட வந்து ஜேர்னலிஸ்ட் சொல்லுவார், நான் அந்த ப்ரூஃபையும் கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு. அதை வச்சு தான் நான் கேட்டேன். இல்லை அதுக்கு ஆக்சுவலாக என்னன்னா, அவர் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அவருக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. போய் ஒருத்தனை போய் உட்காந்து அலசி ஆராய்ச்சிக்கிட்டு ப்ரூஃப் எடுக்கிறதுலாம் வேலை கிடையாது. நீங்கள் எல்லாரையும் வந்து அவர் மாதிரி நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆவணங்களோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் இல்லையா, அவர் மாதிரி நினச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் இது வந்து கேள்வி கேட்டதுக்காக அன்றைக்கி ஏதோ ஒரு டாபிக் பேசணுங்கிறதுக்காக பேசியிருக்காங்க. அதுக்கு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சில சதிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். அதில் பாலா இருக்காராங்கிறதெல்லாம் அவர் சொன்னது வந்து அது ஏற்றுக்கிறது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு அப்படி தோணலை. அது அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து அப்படி தோணலை. நான் பாலாவோட பழகியிருக்கேன், பாலாவோட ஈவெண்ட் போயிருக்கேன், பாலா என் கூட இருந்திருக்கான், நாங்கள் ஷோஸ் பண்ணியிருக்கோம். தெரியும், ஒருத்தரோட பர்சனல் கேரக்டர் தெரியும். ஒருத்தர் ஓவராலாம் நடிக்க முடியாதுப்பா, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, வாழ்க்கை பூராலாம் நடிக்க முடியாது. அதனால் வந்து அவனோட ரியல் கேரக்டர் இஸ் வெரி நைஸ் கேரக்டர். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்க, இப்போ அவர் அந்த உதவி செய்கிறது அந்த ஒரு விஷயம் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதாவது என்ன இவ்வளோ உதவிகள் செய்கிறீங்களே, இல்லை உனக்காக ஏதாவது சேர்த்து வச்சுக்கோ இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துருக்கீங்களா? ஆமாம், அவனுக்காக சேர்த்து வச்சுப்பான். அவன் தான் சொன்னான் படித்த அறிவாளின்னு. ஓகே, அவனுக்காக சேர்த்து வச்சுப்பான். ஓகே, அவனுக்கு தேவையான காசு, அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அது இருக்குது. ஒரு முறை சொன்னேன், டே ஃப்யூச்சர் என்னடா நீ ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே பண்ணிடலானே அப்படின்னா அது அவனுடைய டேக்கு, அது அவனுடைய இதுதான். 4 பேருக்கும் உதவி செய்கிறாப்புல, நாளைக்கு அவன் வந்து காசே இல்லாமல் போனால் கூட இந்த மக்கள் எல்லாம் அவனுக்கு திருப்பி செய்வாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து பாலா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தோள் கொடுக்கறதுக்கும் தோள் சாய்க்கிறதுக்கும் ஏராளமான பேர் இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்களாண்ணே? இந்த விஷயம் நடந்தது, இந்த நெகட்டிவ் இது டாக் வந்து பதில் வீடியோ கூட அவர் போட்டிருந்தா அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தப்போ அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் பெருசாக யோசிக்கவே.
அது அது அவருக்கு ஏதாவது ஒரு மேபி ஒரு டவுனாக ஃபீல் ஆயிருக்கலாம்ல, அதுக்காக கேட்டேன். நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? டவுனாக ஃபீல் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியாவில் எப்பவுமே இது மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க. அது யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் உட்காந்துருக்க முடியாது. 10 பேர் என்ன திட்டுவாங்க, ஐயோ என்ன திட்டாங்களே, நீங்கள் உட்காந்துருக்க முடியுமா? என்ன திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க. 10 பேர் பாராட்டினாங்க, அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அந்த மாதிரி தான் அது. அதெல்லாம் அவன் பேலன்ஸ்டாக பார்த்துப்பான். அவன் அடுத்த படம் நடிக்கிறது என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும், அதில் தான் இருக்காப்புல. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.